श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशटकोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवत्संकार्य महादेशिकाय नमः. நாச்சியார் திருமொழியில் வாரணமாயிரம் பதிகத்தில் நம்ம 7ஆம் பாசுரத்திலிருந்து இன்றைய தினம் அனுபவிக்க இருக்கோம். வாய்நலார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து காய்ச்சின மாக்களேர் என்னானின் கை பற்றி தீவலம் செய்ய கனா கண்டின் தோழினான். இந்த இடத்துல சொல்றச்சே இந்த வேத மந்திரங்களை எல்லாம் ஓதி வைதிகர்கள் தர்பைய அக்னிய சுத்தி வைப்பா, அதன் மேல சமித்த வைப்பா. அப்போ ஆண்டாள் சொல்றா, இதெல்லாம் நடக்கிறத நான் பார்த்தேன். ஹே தோழியே, நான் கண்ணனையும் பார்த்தேன். அவர் அழகா ஒரு மதம் பிடித்த யானை அந்த கோபத்துல வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கம்பீரமா அவர் என்னுடைய வலது கரத்தை பிடிச்சுண்டு அக்னிய பிரதட்சணம் பண்ணார் அப்படின்னு ஆண்டாள் இந்த இடத்துல சப்தபதியை எடுத்து காண்பிக்கிறா. இந்த பாசுரத்தின் மூலியமாக அதுல சப்தபதின்னு சொல்லும்பொழுது 7 படிகள் ஆணும் பெண்ணும் சேர்ந்த அந்த அக்னி குண்டத்தை பிரதட்சணம் பண்ணுவா. அதுல முதல் படி மந்திரம் சொல்லும் பொழுது அது என்ன சொல்றதுன்னா, இந்த இடத்துல ரங்கநாதர் தாயாரை பார்த்து சொல்வதாக நோக்கு. அதனால பிராட்டிய பார்த்து பெருமாள் சொல்றார், ஹே ஆண்டாளே, என்னோட மனைவியாக நீ இப்ப முதல் அடி எடுத்து வச்சிருக்க. அதனால பகவான் உனக்கு அக்ஷய பாத்திரத்தை அனுகிரகிக்கட்டும்னா, அக்ஷய பாத்திரம்னாக்க எப்பொழுதுமே சாப்பாட்டு குறைவே இல்லாத ஒரு சூழலை அனுகிரகிக்கட்டும்னு அர்த்தம். அதே மாதிரி 2வது அடி எடுத்து வைக்கிறச்சே, ஹே ஆண்டாள், என்னோட மனைவியாக நீ 2வது அடி எடுத்து வச்சிருக்க. பெருமாள் உனக்கு தேவையான எல்லா விதமான புஷ்டி, அதாவது தெம்பும் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையையும் அனுகிரகிக்கட்டும். 3வது படி எடுத்து வைக்கிறச்சே பெருமாள் சொல்றாராம், ஹே கோதையே, நீ இப்போ 3வது படியோட மனைவியாக நீ எடுத்து வச்சிருக்க. அதனால பெருமாள் உனக்கு ஒரு வரமாய் அந்த விரதானுஷ்டானத்தை உனக்கு கொடுக்கட்டும். ஏன்னா கிரகஸ்தாசிரமத்துல இந்த யஜ்யங்கள்லாம் அவ பண்ணணும், அக்னிஹோத்திரம் உபாசனம் இதெல்லாம் பண்ணணும். ஸோ அந்த முதலிய அந்த விஷயங்களுக்கு அந்த பெண்ணுக்கு தேவையான சக்தி, அது பெரிய வரம். அது அந்த விரதத்தை அவ மேற்கொள்ளணும் இல்லையா, சாப்பிடாத இருக்கணும் கார்த்தால, அதெல்லாம் இருக்கு. அதனால அவள் அந்த விரதானுஷ்டானத்தை ஒரு வரமாக பெத்துக்கட்டும்னு அந்த வேத மந்திரத்தினுடைய அர்த்தம். பெருமாள் அவளுக்கு அந்த விரதானுஷ்டானத்தை வரமாய் கொடுக்கட்டும் அப்படின்னு விரதங்களை கடைபிடிக்கிறதுக்கு. 4வது படியா திருப்பி மகாவிஷ்ணுவிடத்துல பிரார்த்திக்கிறது என்னன்னா, அந்த பெண் இந்த 4வது படியில அவ கணவனோட சேர்த்து எடுத்து வச்சிருக்கா இல்லையா, இந்த 4வது அடியில அவளுக்கு எல்லையில்லாத சந்தோஷத்தை பெருமாள் அனுகிரகிக்கட்டும்னு 5வது படியாக சொல்லும் பொழுது அந்த பெண்ணுக்கு செல்வத்துல கொஞ்சம் கூட ஒரு குறைவில்லாத பெருமாள் அனுகிரகிக்கட்டும். 6வது படியாக 6 ரித்துக்கள் இருக்கு இல்லையா, வசந்த ரித்து, கிரீஷ்ம ரித்து முதலிய ரித்துக்கள் இருக்கு இல்லையா, குளிர்காலம், வெயில் காலம், மழைக்காலம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. 6 காலங்கள்லயும் பர்த்தாவோட சேர்ந்து அவள் சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்ற அந்த அனுகிரகத்தை பெருமாள் செய்யட்டும்னு. ஏன்னா எங்க ரங்கநாதர் ஆண்டாளுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கிறார். இனிமே வரக்கூடிய வசந்த ரித்து, கிரீஷ்ம ரித்து முதலிய ரித்துக்கள் எல்லாத்திலையுமே நீ என்னுடன் சௌக்கியமாக இருப்பாய் அப்படின்றத பெருமாள் ஹிண்டாக ஆண்டாளு கொடுக்கிறாளாம் இந்த படியை சொல்லும் பொழுது. அப்போ கடைசி படி 7வது படி, இதுக்கு பெருமாள் ஆண்டாளத்தை சொல்றார், நான் மகாவிஷ்ணு, ஸ்ரீரங்கத்திலே வாசம் செய்யக்கூடியவர். இப்ப உன் கையை பிடிச்சிருக்கேன், சதா உன் கையை பிடிச்சுட்டே இருப்பேன். உன் கையை பிடிச்சுட்டு இருக்கிறது மாத்திரம் இல்லாத உனக்கு அந்த உபாசனம், அக்னிஹோத்திரம் முதலிய கிரகஸ்த யஜ்யங்கள் ஹோமங்கள்ல எல்லாம் நான் கூட இருந்து ஒத்தாசை பண்ணி என் ஹோமங்களை நல்லபடியா பூர்த்தி பண்ணி கொடுப்பேன். நீ தான் என்னுடைய வீட்டுக்கு நாச்சியார்
இனிமேலிருந்து அப்படின்னு பெருமாள் ஆண்டாளை பார்த்து சொல்றார். இந்த விஷயங்களை எல்லாம் பெருமாள் எடுத்து சொல்ல ஆண்டாளுக்கு சொப்னத்துல கடைசியில் சப்தபதின்றது ஃப்ரெண்ட்ஷிப்பில் போய் முடியும். அந்த ஆணும் பெண்ணும் சதா ஃப்ரெண்ட்ஷிப்போடையும் சேர்ந்திருப்போம் அப்படின்றது தான் விஷயம். அங்கே சப்தபதி இத்தோட முடியறது. மேற்படி அடுத்த பாசுரம் இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான் அப்படின்றத நாளை தினம் அனுபவிக்கலாம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பெரிவா க்ஷமிக்கணும் பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதா சிம்மாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஸ்வர வேதாந்த குருவே நமஹா.